السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تنس نصيبك من الدنيا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயே எத்தனை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையை விட ஆக பரிசுத்தமான வாழ்க்கை. இதை நாம் உறுதிபட இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதில் பெருமைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையைப் போல உலகத்திற்கு திறந்த புத்தகமாக இருக்கிற, வெளிப்படையாக இருக்கிற ஒரு வரலாறு வேறு எவருக்கும் இல்லை. 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவு செய்திகள் இந்த உலகத்திற்கு தெரியுமோ அதுக்கு ஒரு 10% கூட நம்முடைய நாட்டினுடைய, உலகத்தினுடைய கோடான கோடி மக்களால் அவர் வாழ்கிற காலத்திலேயே பெருமிதமாக கருதப்பட்ட காந்தியடிகளை பற்றி கிடையாது. காந்தியடிகளை பற்றி எவ்வளவு செய்திகள் இந்த உலகத்திற்கு தெரியும் என்று தேடி பார்த்தீர்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவு தெரியுமோ அதில் ஒரு 10% கூட சொல்ல முடியாது. இதற்கும் காந்தியடிகள் டைப்ரைட்டர்கள் இருக்கிற காலத்தில் வாழ்கிறார், கேமராக்கள் இருக்கிற காலத்தில் வாழ்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேப்பர் கூட இல்லாத காலத்தில் வாழ்ந்தார். தோள்களிலும் எலும்பு ஓடுகளிலும் செய்திகள் எழுதி பாதுகாக்கப்படுகிற காலத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றி அவ்வளவு தகவல்கள் பாதுகாப்பு. ஒரு பெரிய சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பாதுகாத்து இந்த உலகத்திற்கு வழங்கியவர்கள் யார் என்றால் முஸ்லிம்கள் தான் வழங்கினார்கள், வேறு யாரும் அல்ல. முஸ்லிம்களே தங்களுடைய தலைவரை பற்றி ஒரு செய்தி விட்டு போகாமல் கிடைத்துவிட வேண்டும் என்பதில் ஆசைப்பட்டு அந்த செய்தியை சமூகத்திற்கு சொன்னார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, கம்ப்ளீட் ஹிஸ்டரி, முழுமையான வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு மனித சமூகத்துக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்கும் வரலாறு கிடைச்சதில்லை. அவருடைய மனைவியோடு எப்படி உறவு கொண்டார் என்கிற வரைக்குமான செய்திகள் கூட, அதற்கு பின் என்ன நடந்தது என்கிற செய்திகளை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தோழர்கள். அந்த வரலாற்றில் 2வது சிறப்பம்சம் என்னன்னா, அது மாதிரி பரிசுத்தமான வரலாறு இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. வெளிப்படையான வரலாறு, அதே நேரத்தில் பரிசுத்தமான வரலாறு, குறை சொல்ல முடியாத வரலாறு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கு. வெளிப்படையா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லப்படும் போதே அது எப்படிதான் இருக்கும், குறை சொல்றதுக்கு உரியதாக இருக்காது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இந்த 2 சிறப்பம்சங்களும் இருக்கிறது. முழுமையான வரலாறு மனித சமூகத்துக்கு தெரியும், அந்த முழு வரலாறும் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதும் மனித சமுதாயத்துக்கு தெரியும். அதை காலகாலத்திலும் அதை களங்கப்படுத்துவதற்கும் அதிலே கரை ஏற்படுத்துவதற்கும் யார் முயற்சி செய்தார்களோ எல்லோரும் தோற்று போனார்கள்.
பல சந்தர்ப்பத்துல என்ன நடந்துச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறப்படுத்துறதுக்காகன்னு அதை படிக்க வந்தவங்க பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஈர்க்கப்பட்டு முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி வரலாறுகள் நிறைய இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சமீபத்துல ஒருத்தர் தப்பா எழுதிட்டார் Facebookல. அப்படி எழுதின ஆளு என்ன ஒரு பெருமானாரை பத்தி தப்பா எழுதிக்கிட்டு என்ன ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவரையா பின்பற்றுறது அப்படின்னு கேட்கிறார். இந்துத்துவ சக்திகள் பலரையும் இப்படி கீழ்த்தரமாக எழுதுவதற்கும் கேட்பதற்கும் ஆட்களை தூண்டி விடுகிறார்கள். அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அதை விட கேவலமானது வேற ஒண்ணு இருக்காது. அதை அவங்களே ஒப்புக்கொள்வாங்க. சாவர்கர் தன்னை ஒரு ஓரின புணர்ச்சியாளர் என்று ஒத்துக்கொள்கிறார். அவருடைய நூலிலேயே இருக்கிறது. காந்தியை கொன்ற கோட்சே தன்னை ஓரின புணர்ச்சியாளர் என்று ஒத்துக்கொள்கிறார். சாவர்கர் தன்னோடு அப்படி நடந்தார் என்று ஒப்புக்கொள்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக அவர்களுடைய நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் மேல இன்று வரைக்கும் அந்த இயக்கத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிற பலரிடத்திலேயும் இந்த பழக்கம் இருக்கிறது. கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் சில பேரை பார்த்தோம்னா ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கிறான்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த அரசியல்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல ரொம்ப கொடூரமாக இருக்கிறார்கள் பாருங்க. ஒரு கோவில் ஊர்வலம் போகிறது. அந்த ஊர்வலம் போகிற பாதையில் முஸ்லிம்கள் கடை வைக்க கூடாது என்று சொல்கிறார். அது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு விதிகளின்படி, இந்த நாட்டினுடைய மக்கள் இதுவரைக்கும் கையாண்டு வருகிற சமூக நல்லிணக்க நடைமுறைகளின்படி இது எவ்வளவு தூரம் முட்டாள்தனமானது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். இப்ப பின்னால உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை தடுத்துருச்சு. ஆனா அந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் இவங்க எவ்வளவு வக்கிரம் படைத்தவர்களாக இருக்கணும். பகிரங்கமாக ஒரு சமூகத்தை இப்படி எதிர்க்கிறோம்னா எவ்வளவு வக்கிரம் படைச்சவங்களா இருக்கணும். அப்படின்னா அந்த வக்கிரத்துக்கான காரணம் மூலத்தில் என்னன்னா குடும்ப அமைப்பு இல்லாதது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் மனைவியாக ஒரு குடும்ப அமைப்பில் வாழ்கிறவரிடத்தில் வெளிப்படுகிற இரக்கமும் கருணையும் யார்கிட்ட பார்க்க முடியாது? யாரு அந்த மாதிரியான வாழ்க்கையிலேயே அவங்ககிட்ட பார்க்க முடியாது. அந்த வக்கிரம் தான் இன்றைக்கு அவர்களுடைய மேல்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் இருக்கிறது. இயல்பில் அவர்கள் வக்கிரமான குணமுடையவர்கள். இப்ப எந்த நபர் இந்த குற்றச்சாட்டை எழுதினாரோ அந்த ஊர்க்காரங்க எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க, கேவலமான ஆளுங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே அப்படித்தான், யாருமே இந்த ஊர்ல மதிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு போஸ்ட் போட்டு இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க, எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க அவங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருந்தவர் ஒருத்தர் சொன்னார். மிகவும் இழிவான குணம் கொண்ட இவர்கள் இவ்வளவு தூரமா முட்டாள்களாக இருப்பார்கள் என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பத்தி இப்படி ஒரு விமர்சனம் பண்ணும்போது இவ்வளவு தூரமா முட்டாள்களாக இருப்பார்கள், இவரையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், இவரா பின்பற்ற தகுந்தவர் அப்படின்னு கேட்கிறான்னா இவெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கெல்லாம் என்ன மாதிரியான பைத்தியங்கள்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துக்கே தெரிந்த அப்பட்டமாக தெரிந்த உண்மை என்னன்னா, இந்த உலகத்தில் மிக மிக பற்றுறுதியோடு மிகவும் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு பின்பற்றப்படுகிற நபர்களில் முதல் நபராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம். கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இப்போது முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ்கிறார். 200 கோடி முஸ்லிம்கள்ல விரல் விட்டு எண்ணப்படுகிற சிலரை தவிர்த்து விட்டு பார்த்தால் 200 கோடி முஸ்லிம்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வத்தோடு பின்பற்றுகிறவர்கள். இவர் எங்களது வாழ்க்கைக்கு இன்னதை சொன்னார் என்று ஆர்வத்தோடு பின்பற்றுகிறார். நம்மள பல பேருக்கும் தங்கத்துல செயின் போடலான்னு ஆசை இருக்கும்.
ஏன் ஒரு மோதிரம் போடலான்னு ஆசை இருக்குமா இல்லைங்களா? வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா அதை வழிகாட்டுறதுக்கான ஒரு வழி. தங்கம்ங்கிறது ஒரு ஆபரணம். ஏன் போடல? ஏன் போடல? தங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி தங்கம் போட்டிருந்ததை கழட்டி வீசிட்டாங்க. இப்ப இந்த ஒரு செய்தி இத்தனை கோடி மக்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. நமக்கு நாய் பிடிக்காது, நமக்கு நாய் பிடிக்காது, பூனை பிடிக்கும். ஆச்சரியமா இருக்கும். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலும் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசல்களிலும் பூனை நடமாடும். முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிற பகுதிகளில் நாய்களை பார்க்க முடியாது. ஒரு இங்கிலீஷ்காரன் ஆச்சரியப்படுறான், என்னங்க இது, ஒரு நபருக்கு நாய் பிடிக்காதுன்னா அந்த சமூகமே இப்படி இருக்கிறதே. ஒரு நபருக்கு பூனை பிடிக்கும் என்றால் அந்த சமூகமே இப்படி ஆதரவு காட்டுகிறது. இருக்குதா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆகர்ஷணத்தோடு பின்பற்றப்படுகிற ஒரு தலைவர், எவ்வளவு ஈர்ப்பு சக்தியாக மக்களை தன் பக்கம் கட்டி வைத்திருக்கிற தலைவர். இத கொஞ்சமாவது யோசிக்கிறவனுக்கும் புரிஞ்சிக்க முடியுமா இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும், நபி சொல்லிட்டார் அப்படின்னா இந்த சமூகம் அப்படி நின்றுடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய நன்மையும் எல்லோருக்கும் தெரியும். இந்த கொரோனா காலத்துல அது தொடங்கிய நேரத்தில் மக்கள், அதில் அச்சப்பட்ட மக்கள் பிணங்களை தெருக்களில் வீசிவிட்டு போனார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? இப்ப நம்ம சமீபத்துல உலகம் கண்ட பேருண்மை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு சமூகத்தை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது, அந்த மக்கள் அவருக்கு எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதற்கான உலகம் கண்ட ஒரு பேருண்மை. கொரோனா காலத்திலே உலகம் முழுவதிலும் இறந்த உடல்களை அடக்கம் செய்வதில் பெரிய சர்ச்சை நிலவியது. ஆனால் அந்த சர்ச்சை முஸ்லிம்களிடத்தில் இருக்கவில்லை. முஸ்லிம்கள் கொரோனாவிலே இறந்த உடலை அவர்கள் வேண்டி விரும்பி வாங்கி நல்லடக்கம் செய்தார்கள். இப்படிதான் நடந்துச்சு. இலங்கையில இறந்து போன உடல்களை தகனம் செய்தார்கள். முஸ்லிம் உடல்களை தீயிட்டு கொளுத்தி எரியூட்டினார்கள். சின்ன குழந்தை, உலகத்தையே பதபதைக்க வச்ச விஷயம், ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய, முஸ்லிம் குழந்தைய தீயிட்டு கொடுத்துனாங்க. இன்னைக்கு அவன் மன்னிப்பு கேட்கிறான். அரசாங்கம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறான். அந்த மன்னிப்பு அந்த மக்களுடைய அன்றைய வலிக்கு மருந்தாக ஆயிடுமா? ஒரு மத வெறித்தனத்தில இப்படி செய்தார். அந்த அவ்வளவு பயம் இருந்த காலகட்டத்தில கூட, ஆரம்ப நேரத்துல கூட, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனுஷனுக்கு அவன் எங்க மௌத்தானாலும் சரி ஒரு மரியாதையான நல்லடக்கம் கிடைக்கும் என்கிற கவலை இல்லை. அந்த நேரத்துல இங்கிருந்து தப்லீக் போயிருந்த ஒருத்தர் டெல்லியில பல பேர் மாசக்கணக்கில் மாட்டிக்கிட்டாங்க. அதுல மேட்டுப்பாளையத்துக்காரர் ஒருத்தர் அங்க வச்சு மௌத்தா போனார். அதனால என்ன, அங்க மௌத்தாயிட்டாருங்கிற கவலை தான். அவர் எப்படி விடப்படுவாரோ என்கிற, அனாதையாக ஆதரவற்றவராக விடப்படுவாரோ என்கிற பயம் இருக்கல. அங்கிருக்கிற மக்கள் உரிய முறைப்படி அவரை நல்லடக்கம் செய்தார்கள். அவரை நல்லடக்கம் செய்தவர்கள் ஒருத்தர், நான் அவரை நல்லடக்கம் செஞ்சேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் போய்தான் அவர் அடக்கம் செய்தோம். அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழ்கிற சமீப காலத்தில் மக்களுக்கு செய்த உபகாரங்களில் ஒரு பெரிய உபகாரம், ஒரு இறுதி மரியாதை. எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு சரியான இறுதி மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மக்களை அந்த வழியிலே பக்குவப்படுத்தியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஊர்ல டாக்டர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இறந்து போனார். அந்த டாக்டர் மெட்ராஸ்ல மயானத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு மக்கள் விடல. அவரை தூக்கிட்டு போனவங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. தூக்கிட்டு போனவங்களும் டாக்டருங்க. அவங்க வந்து அழுது அவர்கள் வீடியோக்கள் பதிவு செய்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். ரொம்ப நாளெல்லாம் ஆயிடல, சில வருஷங்கள் தான் ஆச்சு. எவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்ம சந்திச்சு வந்திருக்கோம். அதே போல மற்ற பல இடங்கள்ல, பாண்டிச்சேரியில ரோட்டோரமா வீசிட்டு போயிட்டாங்க. எதெல்லாம் இறந்து போன மனிதர்களுடைய பிரேதங்களை இப்படியெல்லாம் செய்தார்களே,
இப்படி செய்தவங்க இப்ப யோசிக்கணும், எந்த முகம்மதை பின்பற்ற முடியுமா என்று இந்த சக்திகள் கேள்வி கேட்கிறார்களோ அந்த முகம்மதை பின்பற்றித்தான் அவருடைய தோழர்கள் இது மாதிரியான மரணங்களை அடக்கம் செய்தார்கள். யாரெல்லாம் இன்னைக்கு நன்றி சொல்றான்? முஸ்லிம்களுக்கு பெரிய பெரிய சாமியார்கள் இருக்கிறார்கள், பாதிரியார்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் நன்றி சொல்றான். அந்த காலகட்டத்துல நீங்க தாங்க போய், உங்க ஆளுங்க தாங்க போய் உதவியா இருந்தாங்க, அவங்கதான் இந்த காரியங்களை செஞ்ச வச்சாங்க அப்படின்னு நன்றி சொல்றாங்களே. முஸ்லிம்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் எதன் அடிப்படையிலே செய்தார்கள்? யாரை பின்பற்றி செய்தார்கள்? அவர்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்தார். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. அதுல ஒரு சிறப்பு, ஒரு மனுஷன் இறந்து போற நிலையில இருந்தா அவர்கிட்ட எப்படி நடக்கணும், மௌத்தாயிட்டா என்ன செய்யணும், அடக்கம் செய்யறது எப்படி, அடக்கம் செய்த பிறகு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தது மட்டும் இல்ல, செஞ்சு காமிச்சாங்க. ஆரம்ப காலத்துல மதீனால யாராவது ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறார்னு தெரிஞ்சாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. போய் அவருக்கு கலிமா சொல்லுவாங்க. நமக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. யாராவது ஒருத்தர் சக்கராத் ஹால்ல இருந்தாருன்னா, இப்ப எல்லாம் நம்ம அதை பார்க்கவே முடியறது இல்லை. ஏன்னா 90% பேர் ஹாஸ்பிட்டல்ல மௌத்தாயிடுறாங்க. அதனால நம்ம அந்த இறக்குற தருவாயில் இருக்கிறத பார்க்க முடியறது இல்லை. அந்த நேரத்தை பார்க்கும்போதுதான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். அந்த நேரத்துல யாரும் சக்கராத்துடைய நிலையில இருந்தா அவங்கள கிபிலாவை பார்த்த மாதிரி படுக்க வைக்கணும். அவங்கள எந்திரிச்சாங்கன்னா கிபிலாவை பார்த்து எந்திரிக்கிற மாதிரி காலை கிபிலாவை நோக்கி நீட்டி வைத்து அவர்களை கொஞ்சம் தலையை உயர்த்தி கிபிலாவை பார்த்த மாதிரி படுக்க வைக்கணும். இதெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழிமுறை. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்கள இறக்குற நிலையில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. அதை சொல்லி கொடுக்குதல் அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லிச்சு மார்க்கம். நீ போய் அந்த அந்த நிலையில இருக்கிறவன்ட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்றதல்ல. சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சிக்கல்ல இருக்கிறாரோ, என்ன வேதனையில் இருக்கிறாரோ அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல உட்கார்ந்து நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். அந்த சத்தம் அவர் காதுக்கு கேட்கணும். லக்கினு லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொன்னாங்க, இப்படித்தான் செய்யணும், நீங்க சொல்லுங்க. சொல்ல அவர் காதுல விழும்போது, அதனாலதான் மார்க்கம் சொல்லுது, யாராவது சக்கராத்துடைய நிலையில் இருந்தா சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு கண்டதை பேசாதீங்க. அது அவருக்கு இடையில் ஏற்கனவே வேதனையில் இருப்பார். சக்கராத்தின் வேதனை என்பது அலாதியானது. அந்த வேதனையில் இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி இப்படின்ற பழைய கதைகளை பேசிக்கிட்டு பழைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு அல்லது அவரையே துன்புறுத்தி கொண்டு இருக்காதீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, நீங்க யாசீன் ஓதுங்க. ஹதீஸ் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் மையித்தின் யமூது ஃபதுக்ரா இன்தஹு யாசீன் இல்லா ஹவ்வனல்லாஹு அலைஹி. யார் ஒரு ஆள் மௌத்தாகிற நிலையில இருக்கிறாரோ அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசீன் ஓதினால் அல்லாஹ் அவருடைய சக்கராத்தின் வேதனையை லேசாக்கி வைப்பான். இப்ப கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காம உட்கார்ந்து யாசீன் ஓதுனா அந்த சத்தம் அவருக்கு கேட்குமானால் அவருக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வர வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் இந்த யாசீனின் பரக்கத்தினாலே அவருடைய சக்கராத்தின் வேதனையை லேசாக்கி வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க உட்கார்ந்து சக்கராத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கு தேவையான அவர்கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இப்படி இருப்பாங்க. அவருடைய உயிர் பிரிந்து விடுமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அவருடைய கண்களை மூடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களை மூடுவார்கள். ஹதீஸ் ஒன்று அருமையான ஹதீஸ் இருக்கு. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல அலா அபி ஸலமத் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி நோய் படுக்கையில இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கிறதுக்காக போறாங்க. அப்ப அவர் மௌத்தாயிட்டாருன்னு தெரிஞ்சது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் செய்யற வேலை. ஒரு ஆள் மௌத்தானதை இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் எப்படி உறுதிப்படுத்துதுன்னா,
கண்ணை வச்சு உறுதிப்படுத்துது, மூக்கை வச்சு உறுதிப்படுத்துறது இல்லை, கண்ணை வச்சு உறுதிப்படுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்லுது, 1400 வருஷத்துக்கு முன்னாடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ள போனாங்க. அவர் நோய் படுக்கையில் இருந்தாரு. ஒரு மௌத்தா பக்கத்து ஷக்க பஸரஹு, அவருடைய கண்ணை திறந்து ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. கண்ணை வச்சுதான் முடிவு செய்யறாங்க. கண்ணை திறந்து பார்த்த உடனே அவர் மௌத்தாயிட்டாருன்னு தெரிஞ்சது. கண்ணை அசைவை நிறுத்திடும் போது அது மரணம் ஏற்பட்டு விட்டது என்பதை முடிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணை திறந்து பார்த்துட்டு அவருடைய கண்ணை மூடினார்கள். மூடிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதருடைய உயிர் கைப்பற்றப்படும் போது அவருடைய பார்வை அதற்கு பின்னாலே போகிறது. அவருடைய பார்வை அந்த ரூஹு போறதுக்கு பின்னாடியே அந்த பார்வை போகுது. அதனால நிலைகுத்தி அவருடைய பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் மௌத்தாயிட்டாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தை உறுதிப்படுத்துறாங்க, கண்களை மூடுறாங்க. அதே போல இறப்பின் போது சில அடையாளங்கள் வெளிப்படும். சக்கராத்துடைய நேரத்துல சில அடையாளங்கள் வெளிப்படும். அந்த அடையாளங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதா சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அந்த பக்கத்துல இருக்கும்போது சில அடையாளங்கள் இருக்கும், அதுல நல்லதை வெளியே சொல்லணும், மற்றது வெளியே சொல்லக்கூடாது. இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு இருக்கு, நல்லதை சொல்லணும், மற்றதை சொல்லக்கூடாது. ஒரு சஹாபி மௌத்தாகிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல போனாங்க. பார்த்து அவருடைய நெற்றி வியர்த்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் முஃமினி பிகர்கில் ஜபீன். ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் எதில் சிறந்தது என்றால் அவருடைய நெற்றி வேர்த்திருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நெற்றி வேர்த்து ஒருத்தர் மூத்தா இருந்தாருன்னா அது ஒரு ஈமானிய மரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மூமினிடத்தில் எந்த அடையாளங்களை பார்க்கிறீர்களோ அது நல்லவைகளை பாராட்டணும். அது நல்லது இருந்துச்சுன்னா அதை பாராட்டணும். வியாழக்கிழமை ராத்திரி மௌத்தாயிட்டாரு, நல்ல மௌத்து, இப்படி நல்லவைகளை பாராட்டணும். அதில் இருக்கிற தப்பான, அது எதிர்க்கு விரும்பத்தகாத எதுவும் விஷயங்கள் இருந்தா அதை வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மௌத்தானவங்களை சீக்கிரமா அடக்கம் பண்ணிடுங்க. எவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்ணமோ அவ்வளவு சீக்கிரம். சீக்கிரம் என்பதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னா, அந்த உடல் கெட்டு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உடல் இயல்பான நிலையில கொஞ்ச நேரம் இருக்கும், ரொம்ப சீக்கிரத்திலேயே உடல் சில்லிட்டு போயிடும் இல்லையா? ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே உடல் சில்லிட்டு போயிடும், உடல் கெட்டி ஆயிடும். கெட்டியான பிறகு கொஞ்ச நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் மீண்டும் உடல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த உடல் சீர்குலைவதற்கு முன்னதாக உடலை அடக்கம் செய்து விட வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, காலலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க, யா அலி ஸலாத்துல் லா துஅখিরஹா, 3 விஷயத்தை நீ தாமதப்படுத்தாதே. அஸ்ஸலாத்து இதா அத்தத், தொழுகை அதற்கு நேரம் வந்து விட்டால் தாமதப்படுத்தாதே. ஒரு ஜனாசத்து இதா ஹதரத், ஒரு ஜனாசா வந்துருச்சுன்னா அதை அடக்கம் செய்வதற்கும் தாமதப்படுத்தாதீங்க. வல் ஐம்ம இதா வஜதத் கஃபீனா, உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளை வந்து விட்டால் அதையும் தாமதப்படுத்த வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை தாமதப்படுத்தாதே என்று எனக்கு அறிவுறுத்தினார்கள் என அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிற செய்தி, மையித்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அடக்கம் செய்துவிடணும். அது அதனுடைய உடல்நிலை சீர்கெடுக்கிற அளவுக்கு அதை வைத்திருக்க கூடாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காங்க, மௌத் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்காரங்க கவலையில சாப்பாடு சமைக்காம இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவங்க சாப்பாடு வச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பசி எடுக்கும், நீங்க சாப்பாடு வச்சு கொடுங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண செய்தி வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்துல அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்கன்னு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்று வரும். இன்றைய நம்முடைய காலகட்டம் இருக்கு பாருங்க, இந்த பெரிய குணத்தை மறந்துகிட்டு வர்றோம். இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்காரன் தான் சாப்பாடு வச்சுக்கணும். ஏன்னா கேட்கறதுக்கே வெக்கமாயிடுது, கேட்டா எங்க தப்பா நினைச்சுக்கு வரோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தவற விடுறோம். ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வாங்கி நம்ம தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டா வந்துடும். என்ன ஒரு சோறு சாறு தான் வாங்கி கொடுக்கறது தான், ஆர்டர் கொடுத்துட்டா வந்துடும். சகஜமா
அதுக்கான செலவு பண்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இப்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இந்த வீட்டுக்காரர் தான் அவங்களா யாராவது சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுக்கணும். இதுல சில நடைமுறைகளை வேற வச்சிருக்கோம், சம்பந்திகள் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிற இடத்தில் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்து. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த வீட்டுக்காரங்க சாப்பாடு ஆக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்துடணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழிமுறை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் இறந்து போயிட்டா அவரை குளிப்பாட்டுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை அவ்வளவு செலுத்துவார். குளிப்பாட்டுவதற்கு அக்கறை செலுத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் மன் கஸ்ஸல மையித்தன், யார் ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ, ஃபகதம அலைஹி, குளிப்பாட்டும் போது சில விஷயங்கள் அவர் பார்ப்பார். ஒரு மனிதரை நிர்வாணமாக பார்க்கிற ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா அவருடைய குளிப்பாற்றவங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலையில சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும். அதை அவர் வெளியே சொல்லக்கூடாது, பெரிய ரகசியம், பெரிய அமானிதம் அல்லவா, வெளியே சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றார். ஒருத்தர் குளிப்பாட்டி அவரை பற்றிய ரகசியங்களை மறைத்து வைப்பார் என்றால் 40 தடவைகள் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். 40 பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்ல, அவருடைய மொத்த பாவங்களும் 40 தடவை மன்னிக்கப்படும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை எப்படி பக்குவப்படுத்தினார்கள் என்பதை இந்த உலகம் யோசிக்க வேண்டும். 40 தடவை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமன் கஃபன மையித்தன், யார் ஒரு மையத்துக்கு கஃனாடை அணிவிக்கிறாரோ, கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸின் வஸ்தபரகில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்து பட்டாடையை அணிவிப்பான். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமன் ஹஃபர லிமையித்தின் கப்ரன், யார் ஒரு மையத்துக்கு ஒரு கபர் குழியை வெட்டுகிறாரோ, யார் கபர் குழியை வெட்டுகிறாரோ, வஅஜன்னஹு ஃபீஹி, அதிலே அவரை மறைக்கிறாரோ, கபர் வெட்டி அவரை அடக்கம் செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அஜ்ராலுஹு மினல் அஜ்ரி கஅஜ்ரி மஸ்கனின் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் ஒரு வீடு கொடுத்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ஒரு மனுஷனுக்கு நிரந்தர வீடு அல்ல, நிரந்தர வீடு கபர் தான் இல்லையா? மூமின்களுடைய நிரந்தர பர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது, நிரந்தர வீடுங்கிறது கபர் தான். அந்த நன்மை யாருக்கு கிடைக்குது? குழி வெட்டி ஒருவரை அடக்கம் செய்தால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நம்ம சமூகம் இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுது? நம்ம பார்த்திருப்போமா இல்லையா? நம்ம சமூகத்தை மாதிரி இதுல ஆர்வம் காட்டுறதுக்கு வேற யாரு? பல சமூகங்களில் இன்று எதேச்சையான சூழ்நிலை, இன்று இந்த வேலை இன்றைக்கு இதற்கான ஆட்களிடத்தில் ஒப்படைத்து விட ஆரம்பித்து விட்டார். எப்படி கேட்டரிங் சர்வீஸுகள் வந்து விட்டதோ அதே போல சிமிட்ரி சர்வீஸுகள் வந்துருச்சு. வெளிநாடுகள்ல சகஜமா இருக்கு. ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க, கடைசியில பில்லுக்கு தான் போதுமானம். அப்படி அதற்கெல்லாம் யாரும் தயாராக இல்லாத காலத்தில், அச்சப்படுகிற காலத்தில், ஒதுங்கி நிற்கிற காலத்தில், அருவரைப்படுகிற காலத்தில நாம எந்த சமூகத்தை பார்க்கிறோம் என்றால் இந்த காரியங்களை ஆர்வத்தோடு வந்து செய்கிற சமூகத்தை பார்க்கிறோம். அப்படி செய்கிற பக்குவத்தை கொடுத்தவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, ஆணை பெண் குளிப்பாட்டலாமா, பெண்ணை ஆண் குளிப்பாட்டலாமா? அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி. ஒரு ஹதீஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா அம்மா இடத்திலே சொல்வார்கள், லவ் மித்த கபுலி, எனக்கு முன்னாடி நீ மௌத்தாயிட்டேன்னா லகசல் துக்கி, உன்னை நான் குளிப்பாட்டுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன் மனைவி ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த உத்தரவாதங்கள் இது ஒண்ணு, எனக்கு முன்னாடி நீ மௌத்தாயிட்டீங்கன்னா உன்னை நான் குளிப்பாட்டுவேன்னு சொன்னார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை புதல்வி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌத்தாகிற நேரத்துல வசியத்து செஞ்சாங்க, என்ன நீங்க தான் குளிப்பாட்டணும்னு அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா வசியத் செய்தார். அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல வசியத் செய்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தானார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்தாகும் போது
அஸ்மா பின் ஹுமைஸ் என்கிற பெண்மணி என்னை குளிப்பாட்ட வேண்டும்னு சொல்லிட்டு அவங்க ஊத்தானாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த அம்மையார் குளிப்பாட்டினார். இப்படி நிர்பந்தமான கட்டத்தில் இப்படி இந்த அளவுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இந்த கஃன் ஆடை போடும்போது எத்தனை ஆடைகள் போடணும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன வரைக்கும் அது எப்படி நடப்புல இருக்குதுங்கிறத பார்க்க. நீங்க முஸ்லிம்களுடைய மரணத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய மரணத்தில் எவ்வளவு பெரிய மனுஷ மூத்தா இருந்தாலும் ஆடம்பரத்துக்கு அங்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? கல்யாணத்துக்கு வேணா என்ன இருக்கு, ஆடம்பரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 10,000 ரூபாய்க்கோ ₹1,00,000 சட்டம் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க படுத்து நம்ம நாட்டுல ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு, கோடி ரூபாய்களுக்கு மேல சாரி கட்டினாங்க, அதெல்லாம் படிக்கிறோம். கல்யாணத்துக்கு வேணா நீங்க எப்படி வேணாலும் சட்டம் போட்டுக்கலாம். மற்ற சமூகங்களில் அடக்கம் செய்கிற போது கூட இது மாதிரியான ஆடம்பரத்தை கடைபிடிக்கிற வழக்கம் இருக்கிறது. ரொம்ப பெரியவங்க சந்தன பெட்டியில் வச்சு அடக்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? சந்தன பெட்டியில் வச்சு அடக்குவாங்க, சந்தன கட்டையை வச்சு எரிப்பாங்க. ஏன்னா அது எல்லாம் ஆடம்பரம் காட்டுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு சொன்னார்கள், லா துகாலு ஃபில் கஃபன், ரொம்ப காசு கொடுத்து கஃன் ஆடை வாங்காதீர்கள், ரொம்ப காசு கொடுத்து கஃன் ஆடை வாங்காதீர்கள். ஃபைன்னஹு யுஸ்லபு ஸரீஅன், சீக்கிரமாக அது பறிக்கப்படும். ஏன்னா நீங்க ரொம்ப காசு கொடுத்து வாங்கினதுனால அது ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் இருக்கா என்ன? மிக சீக்கிரமா ஒரு மனுஷ உடம்புல இருந்து சீக்கிரமா பறிக்கப்படுறது என்னதான்? இந்த கஃன் ஆடை தான். அதனால ரொம்ப காசு கொடுத்து கஃன் ஆடை வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் நம்ம ஊர்ல பார்க்கலாம், சில கடைகளில் கஃன் ஆடை வைத்து விற்பார்கள் இல்லையா? கஃன் ஆடைகளை எல்லாம் அந்த நேரத்துல செய்யறது இல்லை, முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் பெரிய ஏழைக்கும் அதே கஃன் செட்டு தான், பெரிய பணக்காரரா இருந்தாலும் அதே கஃன் செட்டு தான். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வைத்த ஏற்பாடு. இஸ்லாமிய வரலாற்றுல இந்த கஃன் ஆடைகள்ல நெஞ்சை உழுக்குகிற எத்தனையோ வரலாறு இருக்கு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க உஹது யுத்தத்திலே ஷஹீத் ஆயிட்டாங்க. மிக கொடூரமாக அவர்களுடைய உடல் சித்திரவதை செய்யப்பட்டிருந்தது. நெஞ்சை, அவருடைய இதயத்தை பிளந்து நெஞ்சை எடுத்து காரி துப்பி இருந்தார்கள். அவருடைய இரத்த நாளங்களை எல்லாம் வெளியே எடுத்து அதை கம்மலாகவும் மூக்குக்கு மூக்குத்திகளாகவும் போட்டுக்கொண்டாங்க, கைகளுக்கு வளையலாகவும் சுற்றி கொண்டார்கள் மக்காவின் காபிர்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. பல பேருடைய உடலும் அவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. அந்த களத்திலே ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றாங்க. உஹது யுத்தம் இப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க களத்துல. பக்கம்தான், மதீனாவும் உஹது நடந்த இடமும் தூரம் கிடையாது, பக்கம்தான். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல நின்று பார்த்தாலே உஹது மலை இருக்கிறது தெரியும் நமக்கு. ஒரு பெண்மணி ஓடி வர்றாங்க களத்துக்குள்ள. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எச்சரிக்கிறார்கள், அல் மர்ஆ அல் மர்ஆ, ஒரு அம்மா ஒரு பெண்மணி வர்றாங்க, இந்த காட்சிகளை அவங்க பார்க்க வேணாம், அவங்கள தடுத்துருங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுக்க சொல்றாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்றாங்க, அதை பார்த்துட்டு அவங்க எங்க அம்மா தான் வர்றாங்க. அவர் ஓடி போறார், அவங்க அம்மா அவரை சந்திக்கிறாங்க. இங்கேயே என் கூட நிக்கிற, போ நீ ரசூலுல்லாஹ் கிட்ட அப்படிங்கிறாங்க. நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்னு கேள்விப்பட்டேன், அவரை அடக்கம் செய்வதற்காக நான் 2 துண்டுகள் எடுத்து வந்திருக்கேன், 2 துண்டுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் அந்த 2 துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே போன போது பக்கத்திலே இன்னொரு உடல் கிடந்தது, ஒரு அன்சாரி சஹாபியினுடைய உடல். அவரை அடக்கம் செய்வதற்கு வேறு கஃன் ஆடை இருக்கல. இப்ப நாங்க என்ன பண்ண, 2 துண்டு, இந்த 2 துண்டு போட்டா தான் அவரை முழுசா அடக்க முடியும். என்ன செய்யறது? நாங்க தடுமாறணும். சரியா, இவரை 2 துண்டையும் வச்சு இவரை அடக்கம் பண்ணிட்டு அவர் அப்படி விடலாமா? அவரும் ஹம்சாவை போல, சஹாபி சொல்கிறார், ஜுபைர் ரலியல்லாஹு, அவரும் ஹம்சாவை போலவே இந்த மார்க்கத்திற்கான காயங்களை ஏற்று சென்றவர் அல்லவா, அவர் அப்படி விட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை அவருக்கு கொடுப்பதென்றும் மறு துண்டை இவருக்கு கொடுப்பதென்றும் முடிவு செய்தோம். அப்போ ஒரு துண்டு பெருசா இருந்துச்சு, ஒரு துண்டு சின்னதா இருந்தது. இப்ப பெருசை யாருக்கு கொடுக்கிறது, சின்னதை யாருக்கு கொடுக்கிறது? நாங்கள் சீட்டு குலுக்கி பார்த்தோம், யாருக்கு பெரிய துண்டு யாருக்கு சின்ன துண்டு என்று சீட்டு குலுக்கி பார்த்தோம்.
அப்படி யாருக்கு பெரிய துண்டு வந்ததோ அவருக்கு பெரிய துண்டை கொடுத்தோம், மற்றவருக்கு சின்ன துண்டை கொடுத்தோம். அப்படி எங்கே யாருக்கு முழுமையாக அந்த கஃனாடை போதவில்லையோ அவர்களை நாங்கள் இலைகளை வைத்து அடக்கம் செய்தோம் என்று ஹஸ்ரத் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். நாம யோசிக்கிறோம், இந்த தீனுக்கான மகத்தான பங்களிப்பு செய்த பெருமக்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் சிரமங்கள் இருந்திருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கஃன்களை அடக்கம் பண்றதுல காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்படின்னு எல்லாம் போடக்கூடாது, எல்லாம் சாதாரணமான ட்ரெஸ் தான் போடணும்னு சமூகத்துக்கு சொன்னது இன்ன வரைக்கும் கடைபிடிக்கிறாங்களா இல்லையா? முஸ்லிம் பிடிக்கிறாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இன்ன வரைக்கும் இந்த இஹ்ராம் கட்டுற பாருங்க, உம்ராவுக்கு போற இஹ்ராம் கட்டுறோம், அதுல கூட நினைப்போம் நம்ம இங்க இஹ்ராம் வாங்கினா 300-400 ரூபாய்க்கு கிடைக்கும். சாதாரணமா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைப்பாங்க. இவங்க கொஞ்சம் போச்சுன்னா இங்கேயே எவ்வளவுக்கு இருக்குன்னா ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் இங்கே இஹ்ராம் கிடைக்கும். அந்த காசு எதுல தெரிஞ்சிடும், அந்த இஹ்ராம் நிறுத்துறதுலயே தெரிஞ்சிடும். ஆனா இஹ்ராம்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, வாங்கிக்குவாங்க. மக்களை அரபு நாட்டுக்காரங்க 6000 ரூபாய்க்கு இஹ்ராம் வச்சிருக்காங்க. ஒண்ணு இல்ல, ஒரு வெள்ளை துண்டு ஒரு வெள்ளை வேட்டி தான். 6000 கம்பெனி பிராண்டட் இஹ்ராம்னு விற்கிறாங்க. இந்த இஹ்ராம் 6000 ரூபாய்க்கு வச்சிருப்பான். அங்கேயும் அதுல டிஸ்கவுண்ட் கொடுப்பான், அதையும் டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த நேரத்துல இஹ்ராம் வாங்கி போட்டுப்பான். இப்ப இஹ்ராம்ல கூட நம்ம என்ன செய்யறோம்னா இந்த காசு கணக்கு பார்க்கிறோம், அந்தஸ்து பார்க்கிறோம். யாரும் கஃனாடை அணிவிப்பதில் அந்தஸ்து பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. நீங்க எப்படித்தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பது என்ன என்கிற உலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற பங்கை மறந்து விடாதீர்கள். உலகத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பங்கு என்னங்கிறத விளக்குறத திருமறையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, கஃன் தான். என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலிருந்து நம்ம என்னதான் கொண்டு போக முடியும்? இந்த கஃனை மட்டும்தான் கொண்டு போக முடியும். அந்த கஃனையும் நம்ம பெருசா கொண்டு போக முடியாது. பட்டாடையோ அது விலை மிகுந்த ஆடைகளையோ வைரம் பதித்த ஆடைகளையோ எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. சராசரியான சாதாரண ஆடைகளை தான் எடுத்து விட்டு போக முடியும். இதற்கு வழிகாட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்வாங்க. ஒரு ஆளு மௌத்தாயிட்டா சக்கராத்துடைய நேரத்துல இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கேயே தொழ வைப்பாங்க. எந்த மனுஷர் இறந்து போனாரோ அவர் வீட்டிலேயே தொழ வைப்பாங்க. அதுதான் பழக்கமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு இது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் சக்கராத்துடைய நேரத்துல இருந்தாருன்னா அப்பவே அவர் வீட்டுக்கு வந்து அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் அவர் வீட்டிலேயே இருந்து கடைசியா அவங்க வீட்டுக்காரருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ரசூல் அந்த ஆறுதலும் அருமையா சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனப் அம்மா, அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகள், அவங்களுடைய குழந்தை இறந்து போயிட்டதாக சொல்லி அனுப்புனாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை இறந்து போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது அவருடைய மகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஆறுதல் வார்த்தை ஹதீசுகளில் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத. அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்ததை எடுத்துக்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கு. இன்ன லில்லாஹி மா அஹத, எடுத்துக்கொள்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்குது. வலஹு மா அத்தா, எதை அவன் கொடுத்தானோ அதை எடுத்துக்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்குது. குல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜல், எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கான். அதனால நீ பொறுமையாக இரு. இப்ப ஏற்பட்ட இந்த துயரத்திற்கு அல்லாஹ் உனக்கு நல்ல கூலி தருவான் என்று இந்த கூலியை எதிர்பார்த்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார். இதே போல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அந்த மரண வீட்டில இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லி விட்டு வருவார்கள். இதுவும் நல்ல பழக்கம். இப்ப நாமெல்லாம் என்ன செய்யறோம், போய் பார்த்துட்டு வந்துடுறோம். போய் பார்த்துட்டு வர்றது மட்டுமல்ல, போய் பார்த்து விட்டு அந்த யார் அந்த இழப்பை சந்தித்திருக்கிறாரோ அவருக்கு ஆறுதலும் சொல்லணும். கையை பிடிச்சி யார் அந்த உறவினர்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அல்லாஹு அஜ்ரக அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான கூலியை தருவானாக, இவ்வளவு பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு, சிறப்பான கூலியை தருவானாக அப்படி சொல்லலாம். அல்லது இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களே அருமையான வார்த்தை, அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் அவனுக்கு உரியதை எடுத்துக்கொள்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதனால பொறுத்துக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, அவர் முன்னாடி போயிட்டாரு, பொறுத்துக்குங்க என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்.
ஏன்னா மனுஷனுக்கு ஆறுதல் சொல்றது கூட தெரியாது. நீங்க ஒரு ஜோக்கு படிச்சிருப்பீங்க, முல்லா ஜோக் ஒண்ணு இருக்கு. ஒரு ஆள் இறந்து, ஒரு ஆளுடைய தகப்பனார் இறந்து போயிட்டார். இப்போ ஒரு ஆள் போய் ஆறுதல் சொன்னான். அவர் உனக்கு மட்டுமா அப்பாவா இருந்தாரு, இந்த ஊருக்கே அப்பாவா இருந்தாருன்னு சொன்னான். இதை கேட்டுட்டு இன்னொரு ஆளுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. முல்லா அவர் வீட்டுக்கு போனாரு, போய் ஆறுதல் சொன்னாரு. அவர் உனக்கு மட்டுமா மனைவியா இருந்தா, ஊருக்கே மனைவியா இருந்தா அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு முல்லா கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு நமக்கு தெரியாது, எப்படி சொல்றதுன்னு. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிற வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். பெரிய மரணங்கள், சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மரணங்கள் ஏற்படுகிற போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இதை விட என்ன வார்த்தை இருக்குது? எல்லாம் கொடுத்தது அல்லாஹ், அவன் கொடுத்ததை எடுத்துக்கிற அதிகாரம், உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்குது. இதுக்கும் ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துல அல்லாஹ் அதை எடுத்துக்கிட்டான். பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு சிறந்த கூலியை தருவான் என்று சொல்லும் போது அவரும் கூட என்ன சொல்ல முடியும்? ஆமீன் என்றுதான் சொல்ல முடியும். ஆமீன் சொல்லுவார். அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான கூலியை தருவானாக என்று சொல்கிற இந்த வழிமுறையை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசாவை இறங்கி அடக்கம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 பேருடைய ஜனாசாவுல அவங்களுடைய கபர்ல இறங்கி அடக்கம் செய்தார்கள்னு வருது. 5 பேர். ஒண்ணு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய கபர்ல இறங்கி ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணாங்க. ஹதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்டவர்கள்ன்றது உலகத்துக்கு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய 60வது வயசுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சீக்கிரமாகவே இறந்துருச்சு. இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி நனைய நனைய அழுதார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அழுதுட்டு அந்த குழந்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே கபரிலே இறங்கி அடக்கம் செய்தார்கள். அதே போல இன்னொரு சஹாபி ஸுல்பிஜாதைன் என்கிற பெயர் கொண்ட, பட்ட பெயர் கொண்ட அப்துல்லாஹில் முஸ்னி அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவருடைய கபர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பர்ஃபெக்டான மனிதராக அவங்க வாழ்க்கையில எத்தனை மனிதர்களை சந்தித்தார்களோ அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருடைய சிறப்பம்சையும், பெருமான சிறப்பம்சத்தையும், அவர்கள் இந்த தீனுக்காக செய்த அர்ப்பணிப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலையும் மனசுல வச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு கம்ப்ளீட்டட் பர்சனாலிட்டி, ஒரு முழுமையான தலைமைத்துவத்தினுடைய அடையாளம். இன்னைக்கெல்லாம் தலைவர்கள் இருப்பாங்க, கட்சிக்காக ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் உழைப்பான். அவனுடைய உழைப்பு தெரியும், ஆனா கண்டுக்கவே மாட்டாங்க. யாரோ பணக்காரர்கள், செல்வந்தர்கள் தான் கட்சிக்கார தலைவர்களுக்கு தெரியும். சாதாரண தொண்டனை, உழைப்பாளனை யாருக்கு தெரியாது? தலைவர்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை படிங்க, நிறைய பார்ப்பீங்க நீங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் தொடக்க காலத்திலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரெல்லாம் என்ன மாதிரியான பங்கு செய்தார்கள், என்ன மாதிரியான உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்து அதற்குரிய மரியாதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயம் வரும்போது செய்வாங்க. இந்த ஸுல்பிஜாதைன் இருக்காரு, அவர் ஒரு எத்தீமானவர். அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய பணக்கார பொம்பளை அவர் எடுத்து வளர்த்தாங்க. ஊர்ல குடும்பத்துல பெரிய பணக்காரர் எடுத்து வளர்த்தாங்க. எத்தீமா இருந்தாரு, வளர்த்த இடம் பெரிய குடும்பமா இருந்ததுனால ரொம்ப செழிப்பா வாழ்ந்தார். பெரிய வசதியான இடத்துல செழிப்பா வாழ்ந்தார். முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு பைசா தரமாட்டேன், ஓடி போயிரு, விரட்டி விடுறாங்க. அவங்க குடும்பத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவர் மிரட்டுறாங்க, இதை விட்டுரு, இந்த மார்க்கெட்டை விட்டுருன்னு. எத்தீமாக இருந்து வேறு யாரும் ஆதரவு தெரிவிப்பதற்காக இல்லாத சூழ்நிலையில் இந்த சஹாபி அதெல்லாம் முடியாதுன்னு மறுக்கிறார். அப்படியா, நீ போட்டிருக்கிற சட்டையை கொடு அப்படின்னு சட்டையை கட்டுறாங்க. அவர் விலை உயர்ந்த சட்டை போட்டிருக்காரு, பணக்கார குடும்பத்து பிள்ளை, விலை உயர்ந்த சட்டை, அதை புடுங்குறாங்க. புடுங்கிட்டு ஒரு கடினமான சாக்கு மாதிரியான ஒரு சாக்கு துணியை கொடுத்து, இந்தா இதை போட்டுக்க அப்படிங்கிறாங்க. அவர் அணிந்திருந்த மதிப்பான சட்டையை, ஆடையை கலட்டி விட்டு ஒரு சாக்கு துணியை கொடுத்து இதை போட்டு கேட்கிறாங்க. அவர் அந்த சாக்கு துணியை வாங்கினா ஒத்த சாக்கு துணி. அவர் என்ன பண்ணாரு, அது 2ஆ கிழிச்சார். ரசூலுல்லாஹ்வை பார்க்க போற போது நான் மரியாதையாக போகணும்,
அதனால அந்த சாக்கு துணியை ரெண்டா கிழிச்சு ஒன்ன வேட்டியாகவும் இன்னொன்னை மேல் துண்டாகவும் போட்டுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை, ஒரு எத்தீமான இளை சிறுவர், அவர் ஒரு பணக்கார குடும்பத்துல வாழ்றாரு, மதிப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு லா இலாஹ இல்லல்லாஹுக்காக வேண்டி இப்படி செஞ்சாரே. அவர் வரும்போது ரசூலுல்லாஹ் அவர் சொல்லிட்டு, யா ரசூலல்லாஹ் அன அப்துல் உஸ்ஸா, அல்லாஹ்வின் தூதரே நான் அப்துல் உஸ்ஸான்னு சொல்றார். அப்துல் உஸ்ஸான்னா உஸ்ஸா கடவுளின் அடிமை அப்படின்னு அர்த்தம். அவர் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்துல் உஸ்ஸா இல்ல அப்துல்லா அப்படின்னு அவர் பேரை ரசூலுல்லாஹ் மாத்தணும். நீ அப்துல்லா வில்புஜாதைன், ரெண்டு ஆடைகளுக்குரியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பட்ட பெயர் வச்சு, அவர் வந்த கோலமும் அவர் நின்ற நிலையும் பெருமானாருடைய இதயத்தில் இருந்தது. பல வருஷங்கள் அவர் முஸ்லிமாக வாழ்ந்த பிறகு தபூக் யுத்தத்திற்கு போன இடத்துல போற வழியில் அவர் மௌத்தாகிறார். அவர் மௌத்தாகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குழியிலே தான் இறங்கினார்கள். அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையா தான் இறங்கினாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களோ அவருடைய உடலை இறக்கி கொடுப்பதற்கு உதவி செய்தார். அவரை உள்ள வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஏறின பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களும் அந்த மண்ணை போட்டு மூடி கபரை சரி செய்தார். இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப சொன்னிக்கிறாங்க, இந்த மையத்தாக நாம் இருந்திருக்க கூடாதா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் பல வருஷம் ஆச்சு முஸ்லீம் ஆகி, நான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டேன், இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழியில இறங்கி அடக்கம் செய்த மூன்றாவது சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஹுஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாலாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்த போது அவருடைய கபரிலே இறங்கி அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி அடக்கம் செய்தார்கள். உம்மு ரூமான் ரசூலுல்லாஹ்வுடைய மாமியார், அவங்க ஆயிஷா அம்மாவுடைய தாயார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி. இதுல அந்த அம்மாவுடைய கேரக்டர் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமானது. அந்த அம்மையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கணவராக இருந்தாலும், ஆயிஷா அம்மாவுக்கு அம்மாவாக இருந்தாலும், அவருக்கு மிக முக்கியமானவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஆயிஷா அம்மா அவர்களையும் பெருமானாருக்கு ஏற்றவர்களாக மாற்றுவதிலே உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு பங்கு இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கி அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டு வந்தார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்த நாலாவது முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூணாவது நான் இப்ப சொன்னனே அப்துல்லாஹ் அல் ஹுஸ்னி துல்பிஜாதை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாலாவது உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஞ்சாவது ஃபாத்திமா பின்த் சஅத், ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அம்மா, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா, அபூ தாலிப் அவருடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிபுடைய வீட்டுல தானே வளர்ந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது வயசுல அவர்களை பார்த்து கொண்டிருந்த பாட்டனார் அப்துல் முத்தலிப் மௌத்தா போயிட்டார். அப்துல் முத்தலிப் மௌத்தான பிறகு அவர் தான் வளர்த்தாங்க, அந்த அம்மா தான் வளர்த்தாங்க. அந்த 8 வயசுல இருந்து அந்த அம்மாவுடைய வளர்ப்பிலே வளர்ந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா தான் 2வதாக இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி. முஸ்லிம் பெண்மணிகள்ல 2வதா இஸ்லாத்துக்கு வந்தது அந்த அம்மா தான். அந்த அவர்கள் இறந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். பெருமானாருடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த மரணங்கள்ல ரொம்ப வலி கொடுத்த மரணங்கள் அது ஒண்ணு. இந்த அம்மா என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு வேறையும் பசங்க இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, அகீல் ஒருத்தர் இருந்தார், வேறையும் பசங்க இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்குன்னு சாப்பாடு எடுத்து வச்சு கொடுப்பாங்க. ஒரு தோட்டம் இருந்தது, அவங்களுக்கான தோட்டம். தினசரி அந்த தோட்டத்துல பேரிச்ச மரங்கள் கீழே விழுந்துரும். பேரிச்ச மரம், அந்த விழுந்த பேரிச்ச மரங்களை பிள்ளைங்க போய் ஓடி பறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க.
அப்படி எல்லாருக்கும் பழம் கிடைக்கும் போது ரசூல்லா போறதுக்கு தாமதமாகும்னா முதல்லயே சில பழங்களை எடுத்து வச்சுப்பாங்களாம், ரசூல்லாவுக்குன்னு எடுத்து வச்சு ரசூல்லாவுக்குன்னு கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கௌரவமாகவும் கம்பீரமாகவும் கருணையோடும் பாதுகாத்தவங்க ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு கால்நடையாகவே ஹிஜ்ரத் செய்து இஸ்லாத்துக்கு வந்த முதல் பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 4வது வருஷம் மௌத்தானாங்க. சக்கராத்தில் இருக்கிறார்கள் கேள்விப்பட்ட உடனே சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து அங்க போறாங்க. ஹதீஸ் வருது, மௌனமா இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை பார்த்து சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய தோள்களின் மீது பறவைகள் உட்கார்ந்து இருப்பது போல. நம்ம தோல்ல பறவை உட்கார்ந்து இருந்தா எப்படி ஆடாம அசையாம இருப்போம், அது மாதிரி மௌனமாக இருந்தாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அப்படி இருந்தாங்க. அந்த அம்மா வஃபாத்தான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து இந்த அம்மாவுடைய கஃனோடு இதை வைத்து விடுங்கள்னு சொன்னாங்க. அவங்களுக்கு குழி வெட்டுகிற போது, குழி வெட்டுறதுல 2 பழக்கம் இருக்கு. ஒண்ணு, ஒரு குழி வெட்டின பிறகு உள்ளுக்குள்ள ஒரு குழி வெட்டுவாங்க. இன்னொன்னு இருக்கு, சைடுல ஒரு குழி வெட்டுவாங்க. ஒரு குழி வெட்டப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளுக்குள்ள போய் சைடு குழிய ரசூலுல்லாஹ் வெட்டினாங்க. சைடு குழிய ரசூலுல்லாஹ் வெட்டிட்டு அந்த குழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டார்கள். அந்த குழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்ற சஹாபாக்களும் வேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. மேலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி செய்தீங்க? அப்ப ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கபருடைய வேதனை இந்த அம்மையாருக்கு லேசாக வேண்டும் என்பதற்காக நான் அப்படி செய்தேன் என்று அழுது கொண்டே மேலே ஐநாஹு ததுருஃபானி, அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்த அவர்கள் மேலே ஏறினார்கள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அடக்கம் செஞ்ச 5வது நபர் ஃபாத்திமத்து பின்த் அஸத். இந்த அம்மாவுடைய ஞாபகார்த்தமாகத்தான் தன்னுடைய மகளுக்கு ஃபாத்திமான்னு ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்கன்னு வரலாறு சொல்லு. இந்த அம்மையாருடைய இந்த கபர்ல படுத்திருந்து எந்திரிச்சத அவன் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கான்னா, பிணத்துடன் உறவு கொண்டார்னு விமர்சனம் பண்ணிருக்கான். அப்ப உண்மை என்ன, இவர்கள் எப்படி மோசமான விமர்சனம் செய்திருக்கிறார்கள் பார்க்கணும். போதையில் இருக்கிற ஆசாமிகள் எந்த உண்மையும் பார்க்க மாட்டாங்க. இவர்கள் சொல்றாங்க யாரை பின்பற்ற போறீங்கன்னு, யாரை பின்பற்ற போறீங்கன்னு இவங்க சொல்றான். உலகத்துல பின்பற்ற தகுந்ததற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு உதாரணம் இருக்கிறதா என்ன? மனித வரலாற்றிலேயே இறுதி மரியாதை செய்வது, ஒரு மனிதன் இறந்து போன பிறகு இறுதி மரியாதை செய்வதற்கான மிக அற்புதமான வடிவத்தை வகுத்து கொடுத்து, அந்த மரியாதை முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் அந்த மரியாதைக்குரியவர்கள் என்கிற நடைமுறையை கொண்டு வந்து மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்தவர். அதை சமீப காலத்து மனித வரலாறு சந்தித்தது. அவரை பின்பற்றித்தான் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்கள் இறந்த உடல்களை மரியாதையாக அடக்கம் செய்தார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை குற்றப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது எதுவும் நடக்காது. ஏன்னா உண்மை என்னன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே திறந்த புத்தகமாக உலகத்திற்கு தெரிஞ்சிருக்கும் போது யாராவது சில நேரத்துல ஒரு சில விஷயங்களை மறைச்சு காட்டி பெருமானாரின் மீது கலங்கப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் அது நிலைக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த உலக மக்களை தொடர்ந்து அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. யார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் அவதூறு பரப்பு நினைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தந்தல் புரிவானா. அல்லாஹ் அவர்களை இந்த நேரான பாதையில் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.